ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கேற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். விருச்சிக ராசி லக்னத்திற்கு இந்த ஆடி மாதம் விரும்பிய பலனை பெறும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான மாதம். நிறைய விருச்சகம் கஷ்டப்பட்டுடுச்சு. அர்த்தாஷ்டம ராகு, 10ல் கேது வச்சு செஞ்சாச்சு. குடும்பம், தொழில், உறவுகள், பணம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கிய குறைபாடு, எங்க திருமணம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. 5ல் சனி, படாத அசிங்கம் அவமானம் எதுவும் இல்லை. மந்த சனியா அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்காரு. பிள்ளைங்களாவது பாசமா இருக்குன்னு பார்த்தா அதுவும் அப்பான்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணமே இல்லாம கடந்து வரக்கூடிய ஒரு ரொம்ப வலி, மனவேதனை. என் பெரிய பிள்ளைனா எனக்கு உயிருங்க, எங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு ஆண் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறது. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டானா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு இருப்பது இந்த காலகட்டம் விருச்சகம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருந்தா எனக்கு வீட்டுல மதிப்பு மரியாதை இல்லைன்றது, மனைவியாக இருந்தா சொல்றது எங்கங்க மாடா உழைக்கிற, குடும்பத்தினர்களுக்கு பார்த்து பார்த்து செய்யற, என்னுடைய அருமை யாருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்னு அங்கலாகித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், ப்ரமோஷன், நீங்க இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யணும்னா அனைத்தும் சிறப்பு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7, 8ல பயணிப்பாரு. சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அருமையா அமர்றாரு. பாத்தீங்கன்னா உச்ச குரு 2, 5 கூடியவர்.
பின்னாடி உங்களுக்கு லாபாதிபதியானவரும் 8க்குரியருமான புதனும் வந்து எங்க அமைறாங்க? 9ஆம் இடத்துல அமராங்க. அப்ப மாத முற்பகுதியில கடகடகடன்னு நீங்க என்னென்ன சுப செயல்கள் எல்லாம் செய்யணுமோ தாராளமாக செய்து கொள்ளுங்கள். மாத பிற்பகுதியில அமைதியாயிடணும், அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணணும். தொழில் செய்யற இடத்துல இப்பத்திக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு மாற்றமோ கிடைக்கலன்னா நீங்க வந்து அதற்காக வந்து வெக்ஸாலாம் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு அருமையான நகர்வுகள் நீங்க போட்ட முயற்சிக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே அதெல்லாம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழல் அமையுது அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகத்துக்கு வந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா நல்ல பயணங்கள், ஒரு தொழிலுக்காக ஒரு பயணம் பண்ணா கூட அதுல நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது. அதே போல ஆன்மீகத்துல நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட பெண்களை விட அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய அனுஷம் அப்படி அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதகமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய காலம். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் புரிந்து கொண்டு ஒருவருக்குள்ள இணக்கமா இருப்பீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா சுக்கரன் கேதுவோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீசமாவும் ஆவார். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறதுனாலும் நீங்க விட்டு கொடுத்து போகும்போது அங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல வந்து ஏமாற்றம் இல்லை இல்லையா? அது இந்த காலகட்டம் தெரிந்து கொள்ளலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து பேசி முடிவெடுக்கக்கூடியது. இதெல்லாம் என்னென்ன நல்ல காரியம் செய்யணுமோ அதெல்லாம் மாத முற்பகுதியில செஞ்சுக்கணும். மாத பிற்பகுதியில ரொம்ப கவனமாக நிதானமாக குழப்பம் இல்லாமல் கடந்து வரணும். மாணவர்களுக்கு நல்ல படிப்பை ஆஸ் யூஷுவலா கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. வாதம் வாயு தொந்தரவுகள் ஏற்படும். விருச்சகம் இந்த நாட்கள்ல நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மன் ஆலயங்கள்ல வந்து ஒரு பொங்கல் வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடும் பொழுது, அதே போல மாவிளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம். விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்